சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். ம். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் பிரதர். ம். 15/6/2024க்கான முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பிரதர். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாபாவிற்கு குழந்தைகளாகிய நம் மீது எந்த ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க பாபா. அதுக்கு பிரீஃப் ஆன்சரே முரளியில நடுவுல கொடுத்திருக்காங்க பாபா. லக்ஷ்மி நாராயணன் வெள்ளையா இருக்கிறாங்க இல்லையா, கோயில்ல ஆமா. கருப்பாக உருவாக்கி வச்சிருக்காங்க. ரகுநாத் கோயில்ல வந்து ராமரை வந்து கருப்பா ஏன் உருவாக்கி இருக்காங்க, யாருக்குமே இது தெரியல. எவ்வளவு சிறிய விஷயம் இது. ராமர் வந்து திரேதாயுகத்தை சேர்ந்தவரா இருக்காரு. சிறிதளவு வித்தியாசம் இருக்குது. 2 கலைகள் குறைகிறது இல்லையா. ஆரம்பத்துல இவர் சதோ பிரதானமா அழகா இருந்தாருன்னு பாபா புரிய வச்சிருக்காரு. பிரஜைகள் கூட சதோ பிரதானமாக மாறுறாங்க, ஆனால் தண்டனைகளை அடைஞ்சு மாறுறாங்க. எவ்வளவு தண்டனை அடையிறாங்களோ அவ்வளவு பதவி குறையுது. முயற்சி செய்யல அப்படின்னா பாவம் நீங்காது, பதவி குறைந்துடுது. பாபா தெளிவா புரிய வைக்கிறாரு, நீங்க வெள்ளையாவதற்கு இங்க அமர்ந்திருக்கிறீங்க. ஆனா மாயை வந்து மிகப்பெரிய எதிரியா இருக்குது, உங்களை வந்து கருப்பாக்குது. இப்போது வெண்மையாக மாத்துறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. மாயா வந்து எதுக்குது, நாடகத்தின்படி அதுவும் அரைக்கல்பம் நடிக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. மாயா அடிக்கடி முகத்தை வந்து திருப்பி மத்த பக்கம் அழைச்சிட்டு போயிடுதான். பாபா வந்து மாயா எங்களை மிகவும் துன்புறுத்துதுன்னு எழுதுறாங்களாம் குழந்தைங்க. இதுதான் யுத்தமா இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. நீங்க வெள்ளையில இருந்து கருப்பாக, மீண்டும் கருப்பில இருந்து வெள்ளையாக மாறுறீங்க, இது விளையாட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப கோயில் பத்தி சொல்றாரு, ரகுநாத் கோயில் அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம், ஜெகநாத் புரிய பத்தி சொல்லியிருந்தாரப்ப. பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜெகநாத் புரியில வந்து கருப்பா காமிச்சிருப்பாங்க சிலைகள். அப்புறம் ஸ்ரீநாத் அப்படின்னு இன்னொரு கோயில் சொல்லுவாரு, அந்த கோயில்ல வந்து எல்லாமே வெள்ளையா காமிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாரும் வெள்ளையா காமிச்சிருக்கிறது அடையாளம் வந்து சொர்க்கத்துல எல்லாரும் ஆத்ம தூய்மையா இருந்ததுனால சரீரத்தையும் வெள்ளையா காமிச்சிருக்காங்க. இப்ப நரகத்துல வந்து விகாரத்துல வந்து வீழ்ந்து இப்படி தூய்மையற்று போனதுனால இப்படி கருப்பா காமிச்சிருக்காங்க அப்படின்னு 2 விதமா டிஃபரன்ஸ் சொல்லுவாரு. எப்படி இந்த உலக நாடகத்துல ஒரு நாள் கணக்கு எடுத்துட்டோம்னா கூட 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு இருக்கு இல்லையா. அதே போல இந்த நாடகத்திலையும் 2500 வருஷம் பகல், 2500 வருஷம் இரவு நடக்குது. அதனாலதான் சாஸ்திரத்துல பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவுன்னு காமிச்சிருக்காங்க. அதத்தான் நாம சொர்க்கம் நரகம்னு சொல்றோம். லட்சுமி நாராயணர், ராம், சீதா எல்லாரும் வாழ்ந்தது எல்லாமே சத்தியுக திரேதாயுகத்துல. அதனால அவங்க அங்க தூய்மையா இருந்ததுனால வெள்ளையா சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க. இங்க அவங்களையே விகாரத்துல வந்ததுனால இப்படி தூய்மையற்ற நிலையில போனதுனால கருப்பா காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த இரவு பகல் நாடகம் மாறி மாறி சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்களும் இப்படி மாறி மாறி பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தேவதைகளே விகாரத்துல விழுந்ததுனாலதான் கருப்பா காமிச்சிருக்காங்க. தூய்மையா இருக்கும்போது வெண்மையா இருக்கீங்க, விகாரத்துல விழுந்து தூய்மையற்றதுனால கருப்பாயிட்டீங்க அப்படின்னு 2 விதமா கம்பேர் பண்ணி சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைங்க இப்பொழுது லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு சென்றால் எதை புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நம்முடைய ஆத்மா வந்து தமோ பிரதானமா ஆயிருக்குது, அதை வந்து சதோ பிரதானமாக மாத்தணுங்கிறது பாபாவுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கும் தெரியும். இதுக்கு பொற்காலம்னு பெயர். இப்ப இந்த சங்கம யுகத்தை தான் பாபா பொற்காலம்னு சொல்றாங்க. பாபா வந்து ஆத்மாக்களை பாக்குறாரு. ஆத்மாவுக்கு வந்து நம்முடைய ஆத்மா கருப்பாகி விட்டதுங்கிற எண்ணம் தோணுதான். ஆத்மாவின் காரணமாக சரீரமும் கூட கருப்பாயிடுச்சான். லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போறாங்க. முன்பு சிறிது கூட ஞானமே கிடையாது. இவங்க வந்து சர்வகுண சம்பன்னர்களாக, அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க, வெண்மையா இருக்கிறாங்க. நாம வந்து கருப்பு பூதமா இருக்கிறோம் அப்படிங்கறத பாக்குறாங்க. ஆனா ஞானம் அப்ப கிடையாதான். இப்ப வந்து லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, முதல்ல நாம வந்து சர்வகுண சம்பன்னர்களா இருந்தோம், இப்போது கருப்பாகிட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாபா வந்து டிஃபரன்ஸ் சொல்றாங்க. முன்னாடி போறதுக்கும் இப்போ போறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாங்க. ஆமா, அவங்க பேரே என்ன, சர்வகுண சம்பன்னம், அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களா இருந்தாங்க. அப்புறம்
சம்பூர்ண நிர்விகாரியா இருந்தாங்க. அனைத்து எந்த ஒரு விகாரமும் இல்லாதவர்களா இருந்தாங்க. விகாரம்னா என்னன்னே தெரியாதவர்களா இருந்தாங்க. சோலா கல சம்பூரணம் அப்படின்னா 16 கலைகளும் நிரம்பிய முழுமையானவர்களா இருந்தாங்க. அப்புறம் மரியாதைகள் அனைவருமே போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய மரியாதைக்குரிய மரியாதா புருஷோத்தமர்களா இருந்தாங்க. அஹிம்சை அப்படிங்கிற பரம தர்மத்தை சேர்ந்தவர்களா இல்ல, வாழ்ந்தவர்களாவே இருந்தாங்க. அப்படி ஒரு தர்மத்துல வாழ்ந்தவங்களாவே இருந்திருக்காங்க 2500 வருஷம். அப்படிப்பட்ட மகிமைக்குரியவர்கள் இந்த லட்சுமி நாராயணர்கள் அப்படிங்கிற ஞாபகம் இப்படி முந்தி போகும்போது எந்த ஞானமும் இல்ல. அப்ப இவங்க எஜமானர்கள், சொர்க்கத்தில் வாழ்ந்த எஜமானர்கள் அப்படிங்கிற எண்ணமே இல்ல. இப்ப ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் புரியுது, இப்படிப்பட்ட இந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு தான் இவ்வளவு கோயில் கட்டி இவ்வளவு மகிமை செலுத்துறாங்க. நாம தான் அப்படி தேவதைகளா வாழ்ந்திருக்கோம். இப்ப நம்ம மீண்டும் இந்த நிலையை அடையணும். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இதுல பூஜாரியா மாறி போயிட்டோம், பூஜைக்குரியவரா தந்தை மாற்ற வந்திருக்காரு. இப்ப தந்தையின் ஸ்ரீமத் படி நம்ம பூஜைக்குரியவர்களா மாறணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களா. ஆமா. நெக்ஸ்ட், மனிதர்கள் திருமணம் நடக்கும்போது எதுக்காக கங்கணம் கட்டுறாங்க, நாம இப்ப எதுக்காக கங்கணம் கட்டுறோம், இப்ப ராக்கி கட்டுறாங்கல்ல, அது வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாபா சொல்றாங்க. திருமணம் செய்யறாங்க அப்படின்னா முதல்ல வந்து லட்சுமி நாராயண கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்களாம். முதல்ல வந்து இருவரும் நிர்விகாரியா இருக்கிறாங்க, பெண்ணும் மாப்பிள்ளையும். பிறகு வந்து விகாரியா மாறிடுறாங்க. ஆகையினால நிர்விகாரியான தேவதைகளுக்கு முன்னாடி சென்று தன்னை விகாரி தூய்மையற்றவர்கள்னு சொல்றாங்களாம். திருமணத்துக்கு முன்பு வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. விகாரத்துல ஈடுபடுறதுனாலதான் கோயிலுக்கு சென்று அவர்களுடைய மகிமையை செய்யறாங்க. தற்காலத்துல லட்சுமி நாராயணனுடைய கோயில் வந்து சிவனுடைய கோயில்கள்ல கூட திருமணம்லாம் நடக்குது. பதீதம் ஆவதற்காக, தூய்மை இழக்கிறதுக்காக கங்கணம் கட்டுறாங்களாம். இப்போது நீங்கள் வெள்ளை ஆவதற்காக, தூய்மை ஆவதற்காக நீங்க கங்கணம் கட்டுறீங்க. இதற்காக வெண்மையாக மாற்றக்கூடிய சிவபாபாவை நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதான் இப்ப எதுக்காக ராக்கி கட்டுறோம்? பொதுவாவே தூய்மையா இருக்கிறதுக்காகத்தான் ராக்கி கட்டுவாங்க. இப்ப பொதுவா அந்த கோயில்ல விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் ராக்கி எல்லாம் கட்டுவாங்க. எதுக்காக கட்டுவாங்க அப்படின்னா, அந்த நேரம் யாரும் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது, இப்படி இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது, காமத்திரையெல்லாம் ஈடுபடக்கூடாது, தூய்மையா இருக்கணும், தூய்மையா இருந்துதான் ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரும் கங்கணம் கட்டுவாங்க. அப்ப பொதுவாவே தெரியும் எல்லாருக்குமே, கங்கணம்னு ஒண்ணு கட்டுனா தூய்மையா இருக்கிறதுக்கு தான் கட்டுவாங்க அப்படின்னு. அது கோயில் ஃபங்க்ஷனா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் இருக்கலாம். ராக்கின்னு ஒண்ணு கட்டுறாங்கன்னா, இப்ப ராக்கி ஃபங்க்ஷன் கூட எதுக்கு கட்டுறோம்? எல்லாரும் சகோதரர்களா வாழணுங்கிறதுக்காக தான் கட்டுவோம். எதுக்கு கணவன் மனைவி கட்டுறாங்க? சகோதரர்களா வாழ்வோம்னு நினைச்சு கட்டுறாங்களா, இல்ல இப்படி தூய்மையில விகாரத்துல விழுகிறதுக்காக கட்டுறாங்களா அப்படின்னு எந்த விஷயமுமே மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா இப்ப நீங்க புரிஞ்சிருக்கீங்க, ராக்கி எதுக்காக கட்டுறாங்க? தூய்மையா இருக்கிறதுக்காக தான் கட்டுறாங்க. இப்ப தந்தை வந்து கருப்பா ஆயிருக்கீங்க, அதனாலதான் அப்பா வந்து நீங்க சகோதரர்கள் புரிய வச்சு இப்படி கங்கணம் கட்ட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. புரியாமே சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. நெக்ஸ்ட், எந்த விஷயம்னாலே ராக்கிங்கிறதே பொதுவாவே தூய்மைக்குரிய அடையாளம் தான். இப்ப அந்த சீக்கியர்கள் பாத்தீங்கன்னா இந்த தலையில டர்பன் எல்லாம் கட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? அதுவுமே தூய்மைக்கான அடையாளம் தான். அந்த சீக்கியர்கள் எல்லாருமே கையில ஒரு காப்பும் போட்டிருப்பாங்க. அந்த காப்பு போட்டிருக்கிறதுக்கு அடையாளமும் அவங்க தூய்மையா இருப்பாங்க, எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்னு தான் அங்க குருநானக் அவங்க வழிபாட்டுல சொல்லியிருப்பாரு. குருநானக் வந்து அவர் தானே அவங்க மதத்தின் ஸ்தாபகர். அதுவுமே அந்த டர்பன் கட்டுறது, கையில அந்த ராக்கி அந்த காப்பு போடுறது எல்லாமே அந்த தூய்மைக்குரிய அடையாளம் தான். இந்த பிரிஸ்ட்ல மணிக்கட்டுல எது வச்சிருந்தாலும் கட்டுறதா இருந்தாலுமே அது தூய்மைக்குரிய அடையாளத்துக்காக தான் அப்படி கட்டுறாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பிரதர், எந்த விஷயம் பக்தர்களுக்கு தெரியாதுன்னு பாபா சொல்றாங்க. நாம இது போன்று சொர்க்கத்தோட எஜமானரா ஆகுறோம், ஆனா மாயா வந்து மறக்க வைக்குது. பலர் இங்க கேட்டுட்டு வெளியே போனது மறந்துடுறாங்களாம். ஆகையினால பாபா நன்றாக உறுதிப்படுத்துறாரு, தன்னை பாருங்க, இந்த தேவதைகளுக்குள்ள எவ்வளவு குணங்கள் இருக்குதோ அவற்றை ஸ்ரீமத் படி நடந்து தாரணை செய்யறோமா? படம் கூட எதிரில இருக்குது,
நாம் இது போன்று மாறணும் என உங்களுக்கு தெரியும். பாபா தான் மாத்துறாரு. வேற யாரும் மனிதன்ல இருந்து தேவதையா மாத்த முடியாது. ஒரு பாபா தான் மாத்தக்கூடியவரா இருக்காரு. மனிதனிலிருந்து தேவதையாக என்ற பாடலும் இருக்குது. நீங்களும் வரிசை கிரமத்துலதான் தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் பக்தர்களுக்கு தெரியாது. எதுவரை பகவானின் ஸ்ரீமத்தை கடைபிடிக்கலையோ அதுவரை எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகளாகிய நீங்க இப்ப ஸ்ரீமத்தை பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. நாம் சிவபாபாவின் வழிபடி பாபாவை நினைவு செய்து செய்து இவ்வாறு மாறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது நன்றாக புத்தியில வச்சுக்குங்க அப்படிங்கிறாங்க பாபா. இது பாபா பகவான் தான் மனிதர்ல இருந்து தேவதையா மாத்துறது பக்தர்களுக்கு தெரியாம இருக்குது. வந்துட்டாரு, நம்மள மாத்திட்டு இருக்காருல பாபா. அது பக்தர்களுக்கு இது தெரியாம இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்பா வந்திருக்கதே என்ன காரியத்துக்காக? உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்கறதுக்காக தான். அப்ப சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இப்ப மனிதர்களா இருக்கீங்க. உங்களை தேவதையா மாத்தினாதானே சொர்க்கத்துக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியும். அப்ப இப்ப மனிதரிலிருந்து தேவதையா மாத்துறதுக்குன்னே தனிப்பட்ட ஒரு யுகம் அமைச்சிருக்காரு. அதத்தான் கலியுகமும் சத்தியுகமும் சேரக்கூடிய சங்கம யுகம். இந்த யுகத்துலதான் டிரான்ஸ்பர்மேஷன், மாற்றம் செய்யக்கூடிய நேரம். இப்பதான் டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கோம். இங்க இருந்து கலியுகத்துல இருந்து சத்தியுகம் பக்கமா டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கோம். அப்படிங்கறத பக்தர்கள் தெரிஞ்சுக்கிறது இல்ல. இன்னும் சில முறையில என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த வரக்கூடிய வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, சென்ட்ருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அவங்க தலையில ஃபுல்லா அந்த இது தோசைக்கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். அவங்க தலைய அங்க ஞானத்தின் துளிகள் பட்ட உடனே தோசைக்கல்ல, சூடான தோசைக்கல்ல தண்ணி பட்டுச்சுன்னு எப்படி இருக்கும்? ஆவியா பெரும் ஒரு சவுண்ட் கிட்ட ஆவியா பெரும் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி இங்க ஞானம் கேக்குறாங்க. அவங்க புத்தி விகாரத்தின் சூடுல, விகாரத்தின் சூடு மாதிரி தோசைக்கல் சூடா இருக்குல்ல, அதே மாதிரி விகாரத்தின் சூடா இருக்குது புத்தி. அதுல ஞானத்தின் துளிகள் பட்டோடனே ஆவியாகி போயிருது. இங்க இருக்க வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, வெளியே போனே மறந்துடுறாங்க. நம்ம சொர்க்கத்தின் எஜமானர்களா மாத்துறதுக்கு தான் தந்தை வந்திருக்காருன்னு புத்தியில அது தங்குறதுல ஏதாவது இருந்தா தானே அத முயற்சி செய்ய முடியும். எதுவுமே நம்ம ஆவியா பெருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு புத்தியில விகாரத்தின் சூடு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அததான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்க. ஆமா. நெக்ஸ்ட், யார் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் உங்கள் முயற்சியை செய்யுங்கன்னு பாபா கேட்க சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பாபா தாங்கள் வந்தால் நாங்கள் உங்களின் வழிபடி நடப்போம், தூய்மையாகி தேவதையாக மாறுவோம்னு பல பிறவிகளா உறுதிமொழி செஞ்சு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஜோடி மனைவி ஒத்துழைக்காட்டினாலும் நீங்க உங்களுடைய முயற்சியை செய்யுங்க. ஜோடி யுகல் ஒத்துழைக்கவில்லை என்றால் ஜோடியாக முடியாது. யார் எவ்வளவு நினைவு செய்திருக்கிறார்களோ, தெய்வீக குணங்களை கடைபிடித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜோடி துணைவி அமையும். பிரம்மா சரஸ்வதியை பாருங்க, நன்றாக முயற்சி செய்தமையாலதான் ஜோடியா இருக்கிறாங்க. இவர்கள் மிகவும் நன்றாக சேவை செய்திருக்கிறாங்க, நினைவில் இருக்கிறாங்க. இது கூட குணம் இல்லையா அப்படின்னு பாபா சொல்றாங்க. நம்மளதான் சொல்லிட்டு இருக்காரு. பிரம்மா சரஸ்வதி எப்படி இருக்காங்க பாருங்க, தூய்மையானவர்களா இருந்தாங்க. அதனாலதான் 2 பேரும் தூய்மையா இருந்து நல்லபடியா முயற்சி செஞ்சிருக்காங்க. எங்க இந்த சங்கம யுக நேரத்துல, டிரான்ஸ்பர்மேஷன் ஆக வேண்டிய நேரத்துல மாறி இருக்காங்க. மனிதர்களா தான் இருந்திருக்காங்க 2 பேரும், தூய்மையான தேவதைகளா மாறி இருக்காங்க பாருங்க. அதனாலதான் லட்சுமி நாராயணனா ஜோடியா சேர்ந்து இருக்காங்க. அதே போல நீங்க இப்ப இந்த மாற்றம் செய்யக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய துணைவி மனைவி இருந்தாங்கன்னா, ஜோடி இருந்தாங்கன்னா, அவங்களையும் இப்படி சொல்லி புரிய வைங்க. உண்மையிலே அவங்க ஒத்துழைச்சு போனாதான் உங்களுக்கு நல்ல ஜோடியா இருக்க முடியும் அவங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒத்துழைச்சு போகலைன்னா அவங்க எப்படி உங்களுக்கு நல்ல ஜோடியா இருக்க முடியும்? இன்னும் ஒரு கட்டளை கூட நீங்க கொடுக்கலாம் மனைவிக்கு. நான் என்ன சொல்லி நீ நடக்குறீங்களோ, அதாவது கணவன் என்ன சொல்லி உங்களுக்கு தாலி கட்டுவாரு, நான் சொல்றது நீ கேட்டு என் கூட நடக்கும் போதுதான் உனக்கு முக்தி கிடைக்கும்னு ஒரு கட்டளை இருக்குது. கணவன் மனைவி கைப்பிடிக்கும் போது, சேர்ந்து வாழ போறோம்னு சொல்லும் போது, கணவன் பேச்ச கேட்டு நடக்கிறது தான் என்னுடைய பாக்கியம் இருக்குது, என்னுடைய முக்தியின் பாக்கியம் இருக்குதுன்னு ஒரு மனைவி புரிஞ்சுக்கணும். அந்த கட்டளைகளை மீறாங்க, நீங்க அத புரிய வைங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதையேதான் சொல்றாரு, நீங்க உங்க மனைவிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு.
புரிய வச்சு 2 பேரும் சேர்ந்து தூய்மையா அப்ப வாழும் போதான் சொர்க்கத்தில உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒரிஜினல் ஜோடியா அங்க சத்தியுகத்துல இருந்து வருவீங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு முரளியில கூட பாபா அப்படி ஒத்துழைக்காத பெண்களை வந்து பூதனா அரக்கிங்க இந்த இதெல்லாம் அந்த மாதிரியும் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி கணவன்மார்கள் வந்துட்டா மனைவி வந்துருவாங்க, அதே மனைவி வந்துட்டா கணவனை கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இருந்தாலும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இப்ப ஒரு தாய்மார் இருக்காங்கன்னா பிடிக்கலன்னு சொல்லும் போது அவங்க கணவர் என்ன செய்ய முடியும்? காமத்தை மட்டும் விட போறது இல்ல. ஒரு தாய்மார் வந்து கணவர்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அவங்க காமத்தை மட்டும் விட போறது இல்ல, அவங்க கோபத்தையும் விட்டுருவாங்க. பற்றுதலை விடுறாங்கன்னா கூட அது விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா பேராசை விட்டுருவாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாங்க, வீட்டுல சண்டை போட மாட்டாங்க, அகங்காரத்தை காட்ட மாட்டாங்க. அவங்க மொத்தமாவே அமைதியா இருக்கும் போது கணவர் கொஞ்ச நாள்லயே புரிஞ்சுக்கிடுவாரு. காமம் விடுறதுக்கு லேட் ஆனாலும் மற்ற விகாரங்கள் விடும் போது இவங்க தூய்மையாதான் விருப்பப்படுறாங்க அப்படின்னு கணவர் புரிஞ்சுக்கிடுவாரு. ஆனா தாய்மார்கள் புரிஞ்சுக்கிடாம நான் என் கணவருக்கு இது பண்ண மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு ஒரு பற்றுதல் வச்சு அவங்களுக்கு அதுல விருப்பத்தோட நடக்கும் போதுதான் தூய்மையாகிறதுக்கு லேட் ஆகுது. உண்மையிலே மனைவி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா கணவர் விட்டு விலகிறது ரொம்ப ஈஸி தான். கணவரே புரிஞ்சுக்கிடுவாரு. கொஞ்ச நாள் முதல்ல சொல்லுவார் இல்லையா, அடி உதையெல்லாம் விடுகுது தாய்மார்களுக்கு, அத்தியாச்சாரம் நடக்குதுன்னு முறையிலாம் சொல்லுவாரு. அது எவ்வளவு நாள் நடக்கும்? ஆரம்பத்துல கொஞ்ச நாள் நடக்கும், அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. அது நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. மாத்திக்கொள்ளாதீங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. கோபியர்கள்ல கூட நல்ல நல்ல குழந்தைங்க இருக்கிறாங்க, சிலர் தானாகவே மாயை வந்து இழுக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்களாம். இந்த சங்கிலி துண்டாவுறதே இல்ல, அடிக்கடி பெயர் ரூபத்துல மாட்ட வைக்குது, பெயர் ரூபத்துல மாட்டிக்கொள்ளாதீங்க, என்னிடம் இணையுங்கள், என்னசப்படுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. என்னது சொல்லுங்க, புரியல. மாயை கோபியர்கள் கூட நல்ல நல்ல குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, சில தானாகவே மாயை வந்து இழுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களாம். மாயை வந்து அவங்களை இழுக்குதான். அப்ப வந்து இந்த சங்கிலி துண்டாகிறதே இல்ல, அடிக்கடி பெயர் ரூபத்துல மாட்ட வச்சிடுதான் மாயை கொண்டுட்டு. பெயர் ரூபத்துல மாட்டிக்காதீங்க, என்ன கிட்ட வந்துருங்க, ஏன் வசப்படுங்க அப்படிங்கிறாங்க பாபா. பெயர் ரூபம்னா எதிரில இருக்கவங்கள கணவர்னு பாக்குறது, அத சொல்றாரு. இது என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு இந்த தேக உறவுகள்ல மாட்டிக்கிடாதீங்க. எதிரில இருக்கவங்க சகோதரர்கள்னு புரிஞ்சுக்கோங்க, ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. நானும் தூய்மையாக வேண்டியது இருக்கு, என் கணவரும் என்னுடைய குழந்தைகளும் எல்லாரும் தூய்மையாக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க பேர் ரூபத்துல போய் மாற்றுறதுனாலதான் இந்த விகாரத்தின் அடி உங்களுக்கு விழுகுது அப்படின்னு சொல்றாரு. மாயை உங்களை சங்கிலி துண்டாகிறது இல்லைங்கிறாரு பாபா. ஆமா, அதுதான் கயிறுன்னு சொல்லுவாரு. பந்தனங்கள், பற்றுதல், பந்தனங்கள்ங்கிற கயிறால கட்டி இருக்கு அத, அந்த மாயின் சங்கிலியே துண்டிங்க முதல்ல அப்படின்னு சொல்லுவார். அது என்ன கயிறு? அது என்ன கயிறு? பற்றுதல்ங்கிறது என்ன கயிறு? தேகத்தின் பற்றுதல். இந்த பெயர் ரூபம் தான் தேகத்தின் தான் பிடிச்சு வைக்குது. இவங்க நம்முடையவங்கன்னு. இது நம்முடையவங்க கிடையாதுன்னு புரிய வைக்கணும். முதல்ல மனசுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கும் புரிய வைக்கணும். ஏன்னா நம்ம ஆத்மாவா இருக்கோம். ஆத்மாவான எனக்கு ஒரே ஒருத்தர் தான், அது பரமாத்மா மட்டும்தான். பரமாத்மா மட்டும்தான் என்னுடையவர். ஏன்னா ஆத்மாவும் அழியாது, பரமாத்மாவும் அழிய மாட்டாரு. இந்த உறவு தான் நிரந்தரமான உறவை தவிர அழியக்கூடிய தேகங்கள் வந்து நம்மளுடைய உண்மையான உறவுகள் கிடையாது. இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். இதை புரிஞ்சுக்கிறது இல்ல. இதை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்ப அந்த தேகத்தின் பந்தனங்கள்ங்கிற கயிறு துண்டிக்கப்படும். அதுதான் சொல்லிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் பாபா குழந்தைகளை எவ்வாறு மாத்திக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, நீங்கள் நிராகாரமாக இருக்கிறது போலவே நானும் நிராகாரராக இருக்கிறேன், உங்களை எனக்கு சமமாக மாத்துறேன். டீச்சர் தனக்கு சமமாக மாத்துறாரு இல்லையா, மருத்துவர் வந்து மருத்துவராக மாத்துவாரு. இவர் எல்லையற்ற தந்தை, அவருடைய பெயர் போட்டக்கூடியதாக இருக்குது. ஓ பதீத்த பாவனா வாருங்கள்னு அழைக்கிறீங்க, பாபா வந்து எங்களை பாவனமா மாத்துங்கன்னு ஏன்னா ஆத்மா சரீரம் மூலமாக அழைக்குது. நம்ம எப்படி தூய்மையாக மாத்திட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். வைரத்தில் கூட கருமையான கரை இருக்கிறது போல ஆத்மாவிலையும் கரை படிஞ்சிருக்கு.
அவற்றை நீக்கி மீண்டும் உண்மையான தங்கமாக மாத்துறாரு. ஆத்மாவை மிகவும் தூய்மையாக ஆக்கணும். உங்களுடைய குறிக்கோள் தெளிவா இருக்கு. மத்த சத்சங்கங்கள்ல இந்த மாதிரி ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா. இங்க பொற்கொள்ளர் அப்படின்னு ஒரு சம்பந்தத்தை வைக்கலாம். பொற்கொள்ளர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்ப தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தங்கத்துல 916 கேடிஎம் தான் சொல்லுவாங்க. இப்ப அதுல 91.6 அது அளவுக்கு தான் தங்கம் சேர்த்திருப்பாங்க. மிச்சம் ஒரு 9% இருக்குல்ல, 8.2% ஃபுல்லாவே அதுல என்னென்ன இருக்கும், செம்பு கலந்துருப்பாங்க, வெள்ளி கலந்துருப்பாங்க, கூடவே கொஞ்சம் இரும்பும் கலந்துருப்பாங்க. இதெல்லாம் பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா, தங்கத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும்னா புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. நகையை வச்சு அடுப்புல வச்சு காய்ச்சுவாங்க. குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும் போது அதுல இருக்க அசுத்தங்கள் பூரா நீங்கிடும். இந்த வெள்ளி, காப்பரு, இந்த இரும்பெல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும். கோல்டு மட்டும் இலகி அது லிக்விட் ஆகி வந்துடும். அதை மறுபடியும் சேமிச்சு கட்டி ஆக்கிடுவாங்க. இந்த தங்க பிஸ்கட் எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் பியூர் கோல்டா இருக்கும். அந்த கோல்டு இப்படி கையால நம்ம நெளிச்சா கூட நெளிஞ்சு போகும். அதான் யாரு எல்லா இடத்துலயும் வளைஞ்சு கொடுப்பாங்களோ அவங்கதான் ரியல் கோல்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு சில முரளியில. யாரு எல்லா இடத்துலயும் வளைஞ்சு கொடுத்து போவாங்களோ அவங்கதான் ரியல் கோல்டா இருப்பாங்க. இரும்பு அப்படி ஈஸியா வளைக்க முடியுமா? இரும்பு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஈஸியா வளைக்க முடியுமா? வளைக்க முடியாது. ஆனா கோல்ட வளைச்சிடலாம். இரும்பு ஒரு ராடு மாதிரி இருந்துச்சுன்னா கோல்ட ஈஸியா வளைச்சிடலாம். அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அது எப்படின்னா, இந்த யுக கணக்குல பிரிச்செடுக்கிறத பத்தி கரெக்டா சொல்லுவாரு. சத்தியுகம்ன்றது என்ன யுகம்? தங்க யுகம். திரேதா வெள்ளி, இது துவாபரம் தாமிரம், கலியுகம் இரும்பு யுகமா இருக்கு. இப்ப யோக அக்னியில உட்கார்ந்து ஆத்மால இருக்க துருவ புற நீக்கிறோம் அப்படின்னா மொத்தமாவே தங்கம் உருகி சத்தியுகத்துக்கு போயிடும், வெள்ளி உருகி திரேதாவுக்கு போயிடும், தாமிரம் உருகி துவாபரத்துக்கு வந்துடும், இரும்பு கலியுகத்துக்கு போயிடும். இப்படி எல்லாமே கலப்படமா இருக்கு ஆத்மால. எல்லா யுகத்துக்கும் அந்தந்த யுகத்துக்கு உரிய தன்மைகள் உங்களுக்கிட்டே இருக்கு, ஆத்மா கிட்டே இருக்குது. இப்ப யோகா அக்னியில உட்கார்ந்து அந்த ஹீட் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, மோல்டு பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி யோகா அக்னியில நீங்க தந்தையை நினைவு செய்யும் போது இப்படி பிரிஞ்சு தனித்தனியா வந்துரும். அதனால நீங்க சத்தியுகத்துக்கு ரெடி ஆகி போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா. நெக்ஸ்ட், எந்த விஷயம் மனிதர்களுக்கு தெரியறது இல்ல அப்படின்னு பாபா கேக்குறாங்க. நாடகத்தின்படி நாம் அரைக்கல்பமாக ராவணனின் சங்கத்துல விகாரியா இருந்திருக்கிறோம்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப இப்படி மாறணும். உங்களிடம் பேட்ச் கூட இருக்குது. இதை வைத்து புரிய வைக்கிறது மிகவும் எளிதா இருக்கு. இதுதான் திரிமூர்த்தி, பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. ஆனால் பிரம்மா செய்யறதில்ல, அவர் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையா ஆகுறாரு. இப்படி தூய்மையின்றி இருப்பவர்கள் தான் தூய்மையா ஆகுறாங்க அப்படின்னு மனிதர்களுக்கு தெரியறதே இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. பேட்ச்ல 2 பக்கம் இருக்கும்னு சொன்னேன் ஏற்கனவே, பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? 3 விதமான பேட்ச், 3 விதமான திரிமூர்த்தி பேட்ச் ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு லட்சுமி நாராயணனுடைய பேட்ச் இருக்கும். ரெண்டுமே எதனுடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பிராமணர்களா நம்ம இங்க இருக்கோம். அந்த திரிமூர்த்தியின் பேட்ச் சூட்சும லோகத்தினுடைய அடையாளம். அந்த லட்சுமி நாராயணர் இன்னொரு சைடு இருக்கு பாத்தீங்களா, அது தேவதைகள் சொர்க்கத்தினுடைய அடையாளம். ஒண்ணு பரிஸ்தாவுடைய அடையாளம், இன்னொன்னு தேவதைகளுடைய அடையாளம். பிராமணர்களுடைய லட்சியமே என்னது? பரிஸ்தாவா மாறி தேவதையா மாறுறதுதான். பிராமணன்ஸோ பரிஸ்தா, பரிஸ்தாஸோ தேவதா, அப்படிதானே? பிராமணர்களான இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த திரிமூர்த்தி ஆகிறதுக்கான ஒரு முயற்சி செய்யறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிய வைக்கணும். நீங்களும் இங்க ஞானம் எடுத்தீங்கன்னா பிராமணர்களா ஆயிடுவீங்க. இந்த பரிஸ்தாவா மாறுறதுக்கான முயற்சி செய்யக்கூடியத இந்த திரிமூர்த்தி அடையாளமா காமிச்சிருக்காங்க. இதுல பிரம்மா இருக்காரு அப்படின்னா அவர் மூலமா சிவன் ஸ்தாபனை செய்யறாரு. அதுதான் அடையாளம். எப்படி காமிச்சிருக்காங்க? பிரம்மா ஒரு சைடு காமிச்சிருக்காங்க, சங்கரரும் இன்னொரு சைடு காமிச்சிருக்காங்க. நடுவுல இருக்க அந்த கிருஷ்ணர் யாரு? நாம தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். 3 பேரு இணைஞ்சிருக்காங்க. யார் யாரு? பாபா ஒருத்தர் இருக்காரு,
சிவனைத்தான் பாபான்னு சொல்றது. தாதா ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? பிரம்மா. பாப் தாதா. நடுவுல இருக்க அந்த கிருஷ்ணர் வந்து நான், நம்ம தான். பாப் தாதா மற்றும் நான், இப்படி 3 பேரும் இணைஞ்ச ரூபம் தான் திரிமூர்த்தியின் ரூபம். 3 லோகத்துக்கும் உங்களை நான் அதிபதி ஆக்குறதுக்காக வந்திருக்கேன் இந்த சங்கம யுகத்துல அப்படின்னு சொல்றாரு இல்லையா. 3 லோகம்ன்றது என்ன? பிரம்மாபுரி ஒண்ணு, சங்கர்புரி ஒண்ணு, அதான் சாக்காரா உலகம் ஒண்ணு, இன்னொன்னு இந்த சூட்சும உலகம் ஒண்ணு, இன்னொன்னு பரந்தாமம். இப்படி 3 லோகத்துக்கும் அதிபதியா ஆக்குறேன். ஏன்னா இந்த இப்பதானே அந்த 3 லோகத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம், வேற எந்த யுகத்திலும் தெரிஞ்சிருக்க மாட்டோம் இல்லையா. இப்படி எல்லாம் நிறைய விஷயத்த சொல்லி அந்த பேட்ச் மூலமா புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல இதுவும் ஒண்ணு. அப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற லட்சுமி நாராயண் பேட்ச் வந்து சொர்க்கத்தினுடைய அடையாளம். எப்படி இவங்க திரிமூர்த்தியா மாதிரி இந்த டிரான்ஸ்பார்மேஷன் காரியம் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது இதுதான். பிரம்மா கலியுகத்துல இருந்து சங்கம யுகம் வந்து தேவதையா மாறுது. சங்கம யுகத்துல நம்மளுடைய லட்சுமி பரிஸ்தாவாக வேண்டியதுதான். அதனாலதான் அந்த பேட்ச் அவங்க கொடுத்துருக்காங்க. பேட்ச்ல பரிஸ்தா உடைய அடையாளம் தான். அந்த 3 விதமான காரியங்கள் நமக்கு நடக்குது, நமக்குள்ளேயே நடக்குது. சரி, நெக்ஸ்ட் பாபா வந்து தனக்குள்ள ஞானம் எப்படி வந்ததுங்கிறத பத்தி பாபா கூறுறது என்ன? பாபா தனக்குள் ஞானம் எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி சொல்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க பாபா. தந்தை வந்து படிக்க வைப்பதற்காக வர்றாரு. ஞானம் பாபாவுக்குள்ள இருக்குது, அவர் யாரிடமும் படிக்கல. நாடகத்தின் திட்டப்படி அவருக்குள்ள ஞானம் இருக்குது. ஞானம் இவருக்குள் எங்கிருந்து வந்தது என யாருமே சொல்ல முடியாது. இல்ல, அவரே ஞானம் நிறைந்தவரா இருக்காரு. அவர்தான் உங்களை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக மாத்துறாரு அப்படிங்கிறாங்க பாபா. அதான் எப்படி பரமாத்மாவுக்குள்ள இவ்வளவு ஞானம் இருக்குது, அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவார் தன்னுடைய அறிமுகத்திலே? என்னுடைய சம்ஸ்காரமே ஞானமா இருக்குதுன்னு சொல்லுவார். ஒரு ஆத்மாவுடைய சம்ஸ்காரமே ஞானமா இருக்குதுன்னா மனம் புத்தியிலையும் அதே விஷயங்கள் தானே ஓடும். அப்ப பிரம்மா பாபாவுடைய சரீரத்துக்குள்ள வரும்போது, சிவன் வந்து பிரம்மா பாபாவுடைய சரீரத்துக்குள்ள வந்து சரீரத்துல வரும்போது அவருடைய சம்ஸ்காரத்துல என்ன விஷயங்கள் இருக்குதோ அதுதானே பிரம்மா பாபா வாய் மூலியமா வெளியே வரும். அப்ப மொத்தமாவே சிவன் சொல்லுவாரு, சிவபாபா சொல்லுவார் நம்ம கிட்ட, என்னுடைய சம்ஸ்காரமே ஞானமா இருக்குது, என்னுடைய காரியமே இதுதான், ஞானம் சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அதனாலதான் என் பேரே ஞான கடல், ஞானேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா சிவனுக்கு. அதுக்கு அடையாளமும் இதுதான். இந்த அவருக்குள்ள இருக்க தன்மையே அந்த விசேஷ தன்மை தான், ஞானத்தை சொல்றதுதான். அந்த ஞானம் இருக்கிறதுனாலதான் அந்த தூய்மையான ஆத்மா எப்பவுமே தனிப்பட்டதாவே இருக்குது. இந்த உலக நாடகத்துல இருந்தே தனிப்பட்ட ஆத்மாவா இருக்குது. அந்த ஞானம் இருக்கிறதுனாலதான் தூய்மையா இருக்க முடிஞ்சது. அதனாலதான் சாந்தியா இருக்க முடியுது, எப்பவும் சதா சுகமானவரா இருக்க முடியுது, நன்மை செய்யக்கூடியவரா இருக்காரு. எல்லா காரியமே அடிப்படையா இருக்குது அந்த நாலேஜ் தான், அந்த ஞானம் தான். அது வந்து எனக்குள்ள எப்படி வந்ததுன்னு யாருமே கேட்க முடியாதுங்கிறது பாபா. ஏன்னா பாபாக்கு வந்து இது இயற்கையாவே ஞானம் நிறைஞ்சவரா இருக்காரு. அது டிஃபால்ட் அந்த ஆத்மாவுக்கு மட்டும். நம்ம சரீரம் எடுத்ததுனால நம்ம மறந்துட்டோம் நமக்குள்ள இருக்க ஞானத்தை. அவர் சரீரமே எடுக்காத ஆத்மா, எப்பவுமே சதா சிவம், சதா எப்பவுமே ஆத்ம ரூபத்திலே இருக்காரு. எந்த ஒரு பிரகிருத்தியோடையும் இணைஞ்சு அந்த ஆத்மாவுக்கு பார்க்கலாத காரணத்தினால அதுக்குள்ள எப்பவுமே ஞான சம்ஸ்காரம் நிறைஞ்சவே இருக்காரு. அதனாலதான் நமக்கு வந்து ஞானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பிரதர், மரம் எவ்வளவு விரிவாக இருக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, மனிதர்கள் வந்து தூய்மை ஆகுறதுக்காக கங்கை போன்றவற்றில நீராடி கொண்டிருக்காங்களாம். கடல்ல கூட நீராடுறாங்க, பிறகு பூஜையும் செய்யறாங்க, கடலையும் தேவதைன்னு நினைக்கிறாங்களாம். உண்மையில ஓடிக்கொண்டிருக்கிற நதிகள் அப்படியேதான் இருக்குது, ஒருபோதும் அழியறது இல்ல. ஆனால் முதல்ல வந்து கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. வெள்ளம் போன்ற பெயரே இல்ல. முன்னாடி காலத்துல எல்லாம் அது நதியில வந்து வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படாதான். இப்ப வந்து ஒருபோதும் மனிதர்கள் மூழ்கவில்லை. அப்ப வந்து ஒருபோதும் மனிதர்கள் வந்து வெள்ளத்துல எல்லாம் அழிஞ்சு போகல. அங்கே மனிதர்கள் குறைவாக தான் இருந்தாங்க, பிறகு அதிகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. கலியுகம் முடியறதுக்குள்ள எவ்வளவு மனிதர்கள் ஆயிட்டாங்க.
அங்கே ஆயுள் கூட மிகவும் அதிகமா இருக்குது. எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருக்கிறாங்க. பிறகு 2500 வருஷத்துல மனிதர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மரம் எவ்வளவு விரிவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப சத்தியுக திரேதாயுகத்துல எல்லாம் வெள்ளங்கள்லாம் ஜாஸ்தியா போகாதுன்னு இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். சொல்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம்ல. ரொம்ப வெள்ளம்லாம் போறது இல்ல. எப்பவுமே சத்துவ பிரதான நிலையில இருந்துச்சு. பிரகிருதி கூட, பிரகிருத்தினா இயற்கை கூட அளவான மழை பெய்யும், அளவான தண்ணி கிடைக்கும், நிலமும் வளமும் எல்லாமே. எவ்வளவு பேர் அடிச்சுட்டு எல்லாம் போயிடுறாங்க, எவ்வளவு சேதங்கள் ஏற்படுது, அதெல்லாம் அப்ப கிடையாதுங்கிறாரு பாபா. இயற்கை அந்த அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு சுகம் கொடுக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்டதானே சொர்க்கம். அப்ப அங்க இப்படி வெள்ளங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அங்க எப்படி சுகமா இருக்க முடியும்? அப்ப பிரகிருதிக்கு கூட நமக்கு அங்க ஹெல்ப் பண்றது மாதிரி நம்மளுடைய தாசியா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இயற்கை உங்களுக்கு தாசியா இருந்துச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவகரா இருந்துச்சு இயற்கை உங்களுக்கு. அதனால அங்க அவ்வளவு சுகமா இருந்தீங்க. ஆனா இங்க பாருங்க, இயற்கை கூட இயற்கை உங்களை ஆட்டி விக்குது, நீங்க அதுக்கு அடிமையானவர்களா மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்றேன். அது செய்யற அட்டூழியத்தை உங்களால தாங்க முடியல அப்படின்னு. அவங்க அந்த அளவுக்கு கோபமாவும் இருக்காங்கன்னு பாபா சொல்றாரு. ஆமா, இயற்கை ஆமா நம்ம தானே கெடுத்தோம் வாயு மண்டலத்தை. அதோடைய தூய்மை தன்மையை கெடுத்ததெல்லாம் யாரு? நாம தான். நம்ம வைப்ரேஷன்ஸ் மூலமா தானே அதுங்களும் அது தூய்மையற்ற நிலையில போயிடுச்சு. நம்மளுடைய ஆத்ம நிலை தூய்மையா இருக்கும் போது அதுங்களும் தூய்மையா இருக்குது. நம்ம எப்ப தூய்மையற்ற நிலைக்கு போயிட்டோமோ அதுவும் தூய்மையற்ற நிலையா போயிடுது. அது சூப்பரா சொல்லுவாரு பாருங்களேன், உங்களுடைய தன்மையை வச்சுதான் இந்த உலகமே சுத்துது அப்படின்னு. நீங்க சத்துவ பிரதானமா இருந்தீங்க, அப்ப இயற்கையும் சத்துவ பிரதானமா இருந்துச்சு. அது சத்துவ நிலைக்கு வந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய ஆத்ம நிலை சத்துவ நிலைக்கு இறங்கும் போது அதுவும் சத்துவ நிலைக்கு இறங்குது. அது நீங்க எப்ப ரஜோ நிலைக்கு இறங்குனீங்களோ அதோட தன்மை ரஜோ நிலைக்கு இறங்குது. நீங்க எப்ப தமோ நிலைக்கு இறங்குனீங்களோ அதுவும் தமோ நிலைக்கு இறங்குது. அப்ப உங்களை வச்சுட்டு இயற்கையும் சுத்தி வருது பாருங்க. இப்ப நீங்க மறுபடியும் சத்துவ பிரதான நிலைக்கு மாறிட்டீங்கன்னா அதுவும் உங்களோட சேர்ந்து சத்துவ பிரதான நிலைக்கு வந்துரும் இல்லையா. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு குஷி வரணும்ல அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்ப என்னைய வச்சுட்டு அந்த இயற்கை கூட சுத்து அப்படின்னு. என்னுடைய தன்மை எப்படி இருக்குதோ அதே போலதான் இந்த இயற்கையின் தன்மையும் மாறுது. இப்ப நான் தூய்மையானா மட்டும் போதும், இந்த இயற்கையும் ஆட்டோமேட்டிக்கா தூய்மையாயிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ளணும். வாயு மண்டலம் கெட்டு போயிருக்குன்னா காரணம் யாருன்னா நாம தான்ன்றது புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப இப்ப என்ன செய்யணும்னா, தூய்மை இல்லாத விஷயங்கள சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தூய்மையற்ற விஷயங்களை சிந்தனை செஞ்சுட்டே இருந்தோம்னா வாயு மண்டலம் கெட்டு போகும், இன்னும் இயற்கை மோசமாகும். ஏற்கனவே பல ஆத்மாக்கள் இங்க வாயு மண்டலத்தை கெடுத்து வச்சிருக்காங்க. இப்ப பரமாத்மா குழந்தைகளும் இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்கன்றத புரிய வைக்கிறாரு. எது குறிக்கோளாக இருக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, உங்கள கூட சிலருக்கு நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைவு இருக்குது. ஆன்மீக படை வீரர்களாகிய நாம் யோக பலத்தை உடையவங்க, இதையும் மறக்கிறாங்க. நாம் மாயாவிடம் சண்டையிடக்கூடியவர்கள். இப்போது நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு பாபாவை நினைக்கிறார்களோ அவ்வளவு வெற்றியாளர் ஆவார்கள். இவ்வாறு மாறுவதுதான் குறிக்கோளா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. ஆன்மீக படையினர் எப்படி ஒரு தடவை பார்த்தோம் இல்லையா. நீங்க தான் எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் சோல்ஜர்ஸ், எல்லாரும் போர் வீரர்கள், ஆன்மீக போர் வீரர்கள். இந்த போர் வீரர்கள் கிட்ட எப்பவுமே ஒரு ஆயுதம் இருக்கும். அதே போல உங்ககிட்டயும் அப்பா ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கேன். என்ன ஆயுதம் கொடுத்திருக்கேன்னா அமைதி சக்தின்னு ஆயுதம் கொடுத்திருக்காராம். அது நேற்று முறையில வரதானத்துல கூட வந்துச்சு. நான் உங்களுக்கு அமைதி சக்தியின் ஆயுதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமா தான் நீங்க இப்ப அந்த சொர்க்கத்தின் ஸ்தாபனையை செய்துட்டு இருக்கீங்க. இப்ப எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அமைதி சக்தி உங்களுக்குள்ள சேமிப்பாகுது. நமக்குள்ள எப்ப அந்த அமைதி சக்தி சேமிப்பாகுதோ அப்ப அந்த வாயுமண்டலம் மாறும் இல்லையா. அமைதி நிறைஞ்ச வாயுமண்டலம் எங்க இருந்துச்சு? ஒண்ணு சாந்தி தாமத்துல இனிமையான அமைதி இருந்துச்சு. இப்ப இந்த சுகதாமமும் சுகம் சாந்தி நிறைஞ்ச இடமா இருந்துச்சு இல்லையா. இந்த பிரகிருத்திய மாத்துறது யாரு? இப்ப நாம தான். இப்ப இந்த அமைதி சக்தியின் மூலமாக இங்க ராவண ராஜ்யத்தை
இந்த ஆயுதத்தின் மூலமா முடிச்சு நீங்க சத்தியுகத்துக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பிரதர், எந்த பெயரை எடுக்காதீர்கள் என பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இவர் மூலமாக பாபா நம்மை இந்த தேவதையாக மாத்துறாரு, பிரம்ம பாபா மூலமா. பிறகு என்ன செய்ய வேண்டும்? தந்தையை நினைவு செய்யணும். இவர் இடைத்தரகரா இருக்காரு பிரம்ம பாபா. தரகர் ரூபத்தில் சத்குரு கிடைச்சிருக்காருன்னு பாடப்பட்டிருக்கு. பாபா இந்த உடலை எடுத்திருக்கிறாருன்னா இவர் இடையில தரகர் ஆயிட்டாரு இல்லையா? பிறகு உங்களுடைய யோகம் சிவபாபாவிடம் வைக்கணும். மற்றபடி நிச்சயதார்த்தங்கிற பெயர்லாம் எடுக்காதீங்க. சிவபாபா இவர் மூலமாக நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. அதான் பிரம்மா பாபா தான் இப்ப மீடியேட்டர், தரகர், புரோக்கர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் மூலமா தான் சிவன் வந்து நமக்கு ஞானம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில ஒரு மீடியேட்டரா இருந்து இவரு நமக்கு சேவை செய்யறாரு. ஏன்னா பிரம்மா பாபா வந்து சிவபாபாவுடைய ஒரே ரதம். அவர் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்பாவே யாருன்னு. அப்ப ஒரு ரீதியில இவர் தாயாவும் இருக்காரு, மீடியேட்டராவும் இருக்காரு. இவருடைய சரீரத்தை நான் லோனா எடுத்து வந்திருக்கேன்னா முரளியில சொல்றாரு இல்லையா? வாடகைக்கு நான் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. இன்னைக்கு அவரை மீடியேட்டர்னு சொல்றாரு. இதுல வந்து ஒரு இது சொல்லிருக்காங்களா பிரதர், நிச்சயதார்த்தங்கிற பெயரை எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்களா பாபா? ஆமா, வந்து இது நமக்கு முன்னாடி வந்து பாபா சொல்றது என்னன்னா, நான் உங்களுக்கும் எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்குன்னு தானே சொல்லுவாங்க. இது என்ன நிச்சயதார்த்த பெயர்? நிச்சயதார்த்தம்னா ஆத்மா பரமாத்மாவுக்குள்ள நிச்சயம். இவர் தான் என்னுடைய நாயகன், நான் ஆத்மாவான நானும் இவருடைய நாயகி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில ஒரு நிச்சயம் நடக்குது இல்லையா? இவர் தான் என்னுடைய நாயகன், நான் இவருடைய நாயகி, நான் மணமகள், இவர் என்னுடைய மணமகன் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது யார வச்சு புரிஞ்சுக்கிறோம்? தன் பிரம்மா பாபா வாய் மூலமா கொடுத்த ஞானத்தை அடிப்படை தானே புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் இப்ப பரமாத்மாவையும் ஆத்மாவையும் சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை செய்யறதுனாலதான் இவர் தரகர். இப்ப கல்யாண புரோக்கர்லாம் என்ன செய்யறாங்க? மனம் பொண்ணு மாப்பிளையும் சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா? விஷயம் பேசி இவங்க நல்ல வீட்டுல இவங்க இப்படிப்பட்ட பையனா இருக்காரு இந்த பொண்ணு அப்படின்னு போய் பொண்ணு வீட்டுல போய் பேசுவாங்க. இப்ப பையன் வீட்டுல போய் பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணா இருக்குது அப்படின்னு இங்கேயும் மாத்தி மாத்தி பேசுவாங்க இல்லையா? நடுவுல தரகர் தான் போய் பேசுவாரு. பொண்ணு வீட்லயும் போய் பேசுவாரு, பையன் வீட்லயும் போய் பேசுவாரு. ஏன்னா இவருக்கு புரோக்கர் கமிஷன் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக கலியுகத்துல. அதே போல இங்க பரமாத்மாவும் ஆத்மாவுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமா சேர்த்து வைக்கிற ஒரு புரோக்கர் வேலை பாக்குறவரா இருக்காரு இந்த பிரம்மா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. நெக்ஸ்ட், எதை பார்ப்பது வெறும் சித்தி வீடு கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க. இன்னும் செல்ல செல்ல பலருக்கு வந்து சாட்சாத்காரம் கிடைக்கும் போது இதயம் வந்து உள்ளுக்குள்ள வருத்தம் அடையுமா. இப்பொழுது நேரம் குறைவா இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. இந்த கண்கள்னால நீங்க விநாசத்தை பார்க்கலாம். ஒத்திகை நடக்கும் போது நீங்க இப்படி விநாசம் நடக்கும், இது இப்படி வைகுண்டத்தினுடைய சாட்சாத்காரம் கூட கிடைச்சிருக்குது. இல்ல இது வந்து என்னன்னா, நீங்கள் இப்படி விநாசம் நடக்கும்னு பார்க்கலாம். இந்த கண்களினால் கூட நிறைய பாப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா. பலருக்கு வந்து வைகுண்டத்தினுடைய சாட்சாத்காரம் கூட கிடைச்சிருக்குது. இவை அனைத்துமே வெகு விரைவாக நடந்து கொண்டே இருக்கும். ஞான மார்க்கத்துல அனைத்துமே உண்மை. பக்தியில வந்து கற்பனை சாட்சாத்காரம் மட்டும் கிடைத்திருக்கிறதோ பிறகு இந்த கண்களால் பார்ப்பார்கள். அழிவை பார்ப்பது வெறும் சித்தி வீடு கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப இறுதி நேரத்தை பத்தி சொல்றாரு. இறுதி நேரம் விநாசம் நடக்கும் போது இந்த கண்களால நீங்க பார்க்க போறீங்க. அந்த விநாசம் உலகத்துக்கு தான் விநாசமா இருக்கும். ஆனா குழந்தைகளான உங்களுக்கு வந்து அது சொர்க்கத்தின் ஸ்தாபனை வந்தாச்சு. இப்ப நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற குஷியில இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதான் இறுதி நேரம் இந்த ஞானத்தின் அடிப்படையில சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த நினைவு குஷியில சொர்க்கத்தின் காட்சியே உங்களுக்கு கிடைக்கும், சாட்சாத்காரமா கிடைக்கும். எப்ப இறுதி நேரத்துல கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா இங்க பக்தியில கூட சிலருக்கு சாட்சாத்காரம் கிடைக்குது, அதனால எந்த பலனும் கிடையாது. இது ஞானத்தின் விஷயமா இருக்குது, இது ஒரிஜினலா நடக்க போகுது.
ஆனா பக்தியில நடக்கிறது எது ஒரிஜினலா இல்லையா? அது போனா கனவு, கற்பனை, ஒரு கனவு மாதிரிதான். பார்த்தோம்ன்ற ஒரு திருப்தி சாட்சாத்காரம் கிடைச்சிருக்குமா, ஆனா மாறல அப்படிங்கிறாங்க பாபா. நீங்க தான் மாறுறீங்க. இப்ப வந்து யாருக்கு சாட்சாத்காரம்? அவங்க மாறல. பக்தியில அந்த சாட்சாத்காரம் பார்த்தவங்க யாரும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களா மாறல. ஆனா நீங்க இந்த ஞானத்தின் அடிப்படையில சாட்சாத்காரம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மாற போறீங்க அப்படிங்கறத சொல்றேன். எது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது, இந்த ரகசியத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை என பாபா சொல்றாங்க. நடைமுறையின் விஷயத்த கேட்காதீங்க. ஒருவர் மற்றொருவருக்கு முன்பு கொலை செய்யறாங்க. 2 கரங்கள்னாலதான் கைத்தட்டல் ஏற்படும் இல்லையா? 2 சகோதரர்களை தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளுங்கள்னு தனியாக பிரிக்கிறாங்க. இது கூட நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்றதில்ல. இருவரை தனியாக பிரிக்கிறதுனால சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு வெடிகுண்டு விற்பனையாகி கொண்டே இருக்கும், வருமானம் கிடைக்கிறது இல்லையா? ஆனால் கடைசியில இதனால் வேலை நடக்காது. வீட்டில் இருந்தபடியே அணுகுண்டுகளை வீசி எறிவாங்க. அவ்வளவுதான், அழிந்தது. அதில் மனிதர்களோ ஆயுதங்களோ அவசியம் இல்லை. குழந்தைகளை ஸ்தாபனை இது ஆகி கொண்டிருக்கிறதுங்கிறத பாபா புரிய வைக்கிறாரு. யார் எவ்வளவு முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப யார் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா 2 சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஒண்ணு ரஷ்யாவையும் சொல்றாரு, இன்னொன்னு அமெரிக்கா. ஏன்னா 2 பேருமே ஒரு மதத்தை சேர்ந்தவங்க. 2 பேருமே கிறிஸ்டின்ஸ். இவங்களும் கிறிஸ்டின்ஸ், அவங்களும் கிறிஸ்டின்ஸ். 2 பேரும் ஒத்துழைச்சு போகாம பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதனால இறுதி நேரத்துல எப்படி விநாசம் நடக்க போகுது, இவர்கள் மூலமா தான் விநாசம் நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்ப ரஷ்யா பக்கம் ஒரு சில நாடுகள் கூட்டு சேருவாங்க, அமெரிக்கா பக்கம் கூட்டு சேருவாங்க. ரெண்டும் சேர்ந்து மோதிக்கிறதுலதான் இப்ப இருக்கு. இப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் கூட்டு சேர்ந்து உலகத்தை மாறி மாறி அழிக்கும் போது கூட்டு சேரா இயக்கத்துல இருக்குது யாரு? இப்ப பாரதம் மட்டும்தான் இருக்கு. கூட்டு சேரா இயக்கத்துல இருக்குது பாரதம் மட்டும்தான். ஏன்னா அவங்க இவங்க சைடும் போகல, அவங்க சைடும் போகல, நியூட்ரலா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்க மாறி மாறி அழிச்சுக்கிடும் போது இந்த பாரதத்தின் கையில தான் இந்த உலக ராஜ்யம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு நல்ல ஒரு கதை எல்லாம் சொல்லுவாரு முரளியில. 2 பூனைங்க சண்டையிட்டு கொண்டிருந்தது. அது இடையில எதுக்காக சண்டை இல்ல, அதான் 2 பூனைங்க எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஆபத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லுவாரு. 2 பூனை உனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஆபத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்குமா. இது சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு குரங்கு வந்து தூக்கிட்டு போயிருமா அந்த ஆபத்தை. அந்த குரங்கு யாருன்னு சொல்லுவாரு, நம்மளதான் சொல்லுவாரு. இந்த ராவண ராஜ்யத்தை முடிச்சதெல்லாம் யாரு? ராமருடைய படை, வானர படை தானே முடிச்சது. அதுதான் அந்த வானர படைங்கெல்லாம் நீங்க தான், அந்த வானரங்கள் நீங்க தான். அந்த உலக ராஜ்யம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஆனா அந்த 2 பூனையும் சண்டை போட்டு அதுங்க விநாசம் பண்ண போகுது உலகத்தை. அவங்களுக்கு அந்த உலக ராஜ்யம் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 பூனைங்க 2 சகோதரர்கள் எல்லாமே அந்த ரஷ்யா அமெரிக்காவை தான் சொல்றாரு. ஏன்னா 2 பேருமே கிறிஸ்தவ தர்மத்தை சேர்ந்த 2 பிரிவுல இருக்காங்க. இவங்கதான் மாறி மாறி அணுகுண்ட வீசுவாங்க. இருந்த இடத்துல இருந்து பல நாடுகளை இதுக்கு அழிக்கிற அளவுக்கு வெடிகுண்டு தயாரிச்சு. ஆமா, முந்தைய ஆட்டோ பாம் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஹைட்ரஜன் பாம்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கெமிக்கல் பாம்ஸ் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஜப்பான்ல எல்லாம் லிட்டில் ஃபேட்மேன் ஒரு பாம்பு போட்டாங்க, அப்புறம் லிட்டில் பாய்னு ஒரு பாம்பு போட்டாங்க. ஹிரோஷிமா நாகசாகி இன்னமும் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு குண்டு தான் போட்டாங்க, மொத்த நகரமும் தரமட்டமா போயிடுச்சு. அதை விட அது வந்து போட்டது வந்து 1945. இப்ப அதை தாண்டி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு பாருங்க. 70 வருஷம் ஆயிடுச்சு. 70-80 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 80 வருஷத்துல என்ன எவ்வளவு ஹைடெக் பாம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப இறுதி நேரம் தான் தெரியும் எப்படி பாம்ஸ் எல்லாம் வந்து உதவ போகுதுன்னு. ஆனா நம்ம பாரதத்துல மட்டும் பாம்பு இல்லாதுன்னு பாபா உறுதி கொடுத்திருக்காரு. ஆனா இங்க வெட்டு குத்து விளையாட்டுல நிறைய நடக்கும். உள்நாட்டு கலவரம் அதிகமாகும், சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கும். இங்கதான் ரத்த ஆறு ஓடும்னு சொல்லியிருக்காரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் பிரதர், எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் துக்கத்தை ஆன்மீக சுகம் நிறைந்த வாயு மண்டலமாக ஆக்கிடுறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்னன்னா, தூய்மைதான் தூய்மைதான் சுகம் சாந்தியின் தாய்ன்னு சொல்லப்படுது. எந்த விதமான தூய்மையற்ற தன்மையும் துக்கம் அசாந்தியின் அனுபவம் செய்விக்குது. பிராமண வாழ்க்கையினாலே ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியில இருக்கிறது. துக்கத்தின் காட்சியாக கூட இருக்கட்டும், ஆனால் எங்கே தூய்மையின் சக்தி உள்ளதோ அங்கே துக்கத்தின் அனுபவம் ஏற்பட முடியாது. தூய்மையான ஆத்மாக்கள் மாஸ்டர் சுகம் கொடுப்பவராகி துக்கத்தை ஆன்மீக சுகம் நிறைந்த வாயுமண்டலமாக மாற்றம் செய்திடுறாங்க அப்படிங்கிறாங்க. தூய்மைதான் சுகம் சாந்தியின் ஜனனி அப்படின்னு சொல்றாரு. தூய்மைதான் சுகத்திற்கும் சாந்திக்கும் தாயா இருக்குது. தாய் எங்க இருப்பாங்களோ அங்கதானே குழந்தைகள் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்ப தாய் தூய்மையா இருக்கும் போது சுகம் சாந்தி கூடவே ஒட்டி நிக்கும் அப்படின்றத சொல்றாரு. இப்ப ஒரு எண்ணம் எடுத்துக்கோங்களேன், தூய்மையான எண்ணம் இருக்குது அப்படின்னா அங்க சுகம் சாந்தியும் சேர்ந்தே இருக்கும். இப்போ ஒரு தூய்மையான எண்ணம் செய்யறோம்னா, இவங்க நல்லா இருக்கட்டும்னு ஏதோ ஒரு தூய்மையான எண்ணம் செய்யறோம்னா அங்க நமக்கு சுகமும் இருக்கும், அனுபவமாகும், சாந்தி அனுபவமாகும். ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா தூய்மையான செயல் செய்யறோம்னா அங்க சுகம் சாந்தி கூடவே இருக்கும். நம்ம ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கோம், கவலையில இருக்கோம்னா நம்மளுடைய செயல்பாடுகள் தூய்மை இல்லாம இருக்குதுன்றத புரிஞ்சுக்கொள்ளணும். தூய்மை இல்லாம இருந்துச்சுன்னா தான் அங்க சுகம் சாந்தி அனுபவம் இருக்காது. அதனாலதான் சொல்லுவாரு, உங்களுடைய பார்வை தூய்மையா இருக்கணும், உங்களுடைய எண்ணம் தூய்மையா இருக்கணும், உங்களுடைய வார்த்தை தூய்மையா இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகள் தூய்மையா இருக்கணும். இந்த நாளும் தூய்மையா இருக்கும் போது நீங்க சுகம் சாந்தி நிறைந்தவர்களாக இருப்பீங்க. இந்த வாயு மண்டலமும் சுகம் சாந்தி நிறைந்ததா இருக்கும். ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் தானே இப்ப வாயு மண்டலத்தை உருவாக்குது அப்படின்னு சொன்னோம். அது போல நீங்க தூய்மையான விஷயங்களை இந்த 4 இதுல செய்யும் போதுதான் இந்த வாயு மண்டலம் உருவாகுது. அதனால தூய்மைதான் சுகம் சாந்தியின் ஜனனி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ அந்த சுகம் சாந்தியின் அனுபவம் இல்லையோ அப்போ உங்களுடைய செயல்பாடுகள்ல தூய்மை இல்லைங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்ன்றத சொல்றாரு. அப்பதான் நீங்க மாஸ்டர் சுகக்கடலா இருக்க முடியும், மாஸ்டர் சாந்தியின் கடலா இருக்க முடியும். எதன் அடிப்படையில நீங்க எப்ப மாஸ்டர் பவித்ரத்தாவின் தேவி தேவதைகளா இருப்பீங்களோ அப்பதான் உங்களால இதெல்லாம் அனுபவம் செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட் பிரதர், எதை அதிகப்படுத்துறதுதான் எல்லையற்ற வைராக்கிய விருத்தியா இருக்குது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, சாதனங்களை உபயோகம் செய்து கொண்டு இருக்கும் போதிலும் சாதனை தவத்தை அதிகப்படுத்துறதுதான் எல்லையற்ற வைராக்கிய விருத்தியா ஆகும் அப்படிங்கிறாங்க பாபா. எல்லையற்ற வைராக்கிய விருத்தினா என்ன? சாதனங்கள் இருந்தாலும் சாதனைகள்ல சாதனைய விட்டுறக்கூடாது அப்படிங்கறத சொல்ற. சாதனம் சாதனங்களை இப்ப பயன்படுத்திட்டு தான் இருக்கும். இப்ப எப்படின்னா, இப்ப யோகா பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்திதி, நம்மளுடைய ஞானத்தின் பலத்தால யோகா பண்ணணும். நம்ம சேமித்த ஞானத்தின் தாரணையின் அடிப்படையில யோகா பண்றதுதான் சரியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு கமெண்ட்ரி போட்டு கேட்டு நம்ம யோகா பண்ணிட்டே இருந்தோம்னா எவ்வளவு நாளைக்கு அது போகும்? ஒரு நாள் அந்த கமெண்ட்ரி கொடுக்கறவங்களும் ஸ்டாப் ஆயிடுவாங்க, யூடியூப் யூஸ் பண்ணாம முடியாம போயிடும். அப்ப அது ஒரு சாதனம் தானே, மொபைலுங்கிறது ஒரு சாதனம் தானே. அதன் அடிப்படையிலேயே நீங்க எவ்வளவு நாள் கொண்டுட்டு போக முடியும்? நீங்க உங்களுக்குள்ள உருவாக்குங்க ஞானத்தை, உங்களுடைய முயற்சியால யோகா செய்யுங்க, உங்களுடைய தாரணையின் மூலமா ஞான சிந்தனை செய்யுங்க. அதுதான் சாதனைன்னு சொல்லப்படுது. எப்பவுமே ஒரு சாதனத்தை சார்ந்தே வாழ்ந்துடாதீங்க அப்படின்றத சொல்றாரப்பா. அதுதான் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்ற. முடிஞ்சிருச்சு பிரதர். நன்றி பாபா.